பிரேஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து நம்ம என் பிதாவிற்காக இந்த தலைப்புல சில காரியங்களை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமா யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த இடத்துல கர்த்தர் அழகா எழுதி கொடுத்திருக்கிறாரு. யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க யாருமே புருஷ சித்தத்திலேயோ இல்லை மாம்ச சித்தத்திலேயோ இல்லை இரத்தத்தாலேயோ நீங்கள் பிறந்தவர்கள் இல்லை, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கார். இதற்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை, நீங்கள் தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். ஏதோ ஒரு மனிதன் இந்த பூமியில் உங்களுக்கு வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தினால நீங்கள் வந்தீங்கிறத நீங்கள் நினச்சிடாதுங்க. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா பவுல் சொன்னபடி உலக தோற்றத்திற்கு முன்னவே உங்களை குறித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்ம பொதுவாக இந்த பரலோக பிதா, இவர் எப்படி நாம் பிதா என்று அழைக்க முடிகிறது? வானத்தையும் பூமியும் படைத்தவரை பிதா என்று அழைக்கும் ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால், நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை பிதா சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். அதுவும் மனிதர்களாகிய நாம் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு காயப்படுகிறார், இரத்தம் சிந்துகிறார், மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், இந்த அடித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரும் அவருக்கு பிள்ளைகள் ஆகிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார் அப்படி என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் பரலோக பிதாவுடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க. இதை நம்ம மனசுல ஆழமா ஏற்றுக்கொள்ளணும். நான் உலகத்துல இவர் என் தாய், இவர் என் தகப்பன்னு நம்ம எவ்வளவு சொல்றதுக்கு வெட்கப்படலையோ, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்றாரு, நான் உன் தகப்பன், இதை தெரிந்துக்கோ. அதனாலதான் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்ல, நான் உன் தகப்பன். சரி, இப்போ நிறைய பேர் கடவுளை எப்படி பார்க்குறோன்னா, ஒரு வேலைக்காரனை போல நம்ம பார்க்குறோம். தகப்பனாக எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை பார்க்குறோங்கிறது கேள்விக்குறி. எத்தனை பேர் நம்ம தகப்பனாக பார்க்குறோம் அவரை? நிறைய நேரத்தில் கணக்கு பரீட்சை வந்தால் தான் நமக்கு இயேசு ஞாபகம் வராரு. கணக்கு பரீட்சை வந்தால் தானே இயேசு ஞாபகம் வராரு. நமக்கு ஒரு எக்ஸாம் வந்தால் தானே இயேசு ஞாபகம் வராரு. வீட்டில் ஒருத்தங்களுக்கு வியாதி வந்தால் தானே இயேசு உங்களுக்கு ஞாபகம் வராரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் தகப்பன்ட்ட ஏதாவது தேவைக்கு மட்டும்தான் நீங்கள் போகிறீங்களா? இல்லைனா உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் எல்லாமே நீங்கள் உங்கள் அப்பாட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் பரலோக பிதாட்ட மட்டும் நீங்கள் ஏன் இப்படி பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க? நீங்கள் நிறைய நேரம் அவரை வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கல்ல. ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே எனக்கு அது வேணும். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவர் நம்ம தப்பு செஞ்சால் நமக்கு தண்டனை கொடுக்கறதுனாலையும், நம்ம கொஞ்சம் நல்லது பண்ணால் அவர் பாராட்டுறதுனாலையும் நம்ம நினச்சிக்கிடுறோம் அவர் ஒரு ரோபோட்டுன்னு நினச்சிக்கிடுறோம். அவரை ரோபோட்டுன்னு நினச்சிக்கிடுறோம். ஏன்னா ரோபோட் தானே, ஒரு வேலையை சொன்னால் பட்டன் நமக்குன்னா அதுக்குரிய வேலையை செய்யும் ரோபோட். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அவர் ஒரு பர்சனாக நினைக்க, அவர் ஒரு நபர். அவரை காயப்படுத்த முடியும், அவரை கஷ்டப்படுத்த முடியும், பரலோக பிதாவை துக்கப்படுத்த முடியும், அவரை சந்தோஷப்படுத்த முடியும். நம்முடைய தகப்பனையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம தப்பு செஞ்சால் அடிக்கிறார், ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செய்தால் பாராட்டுகிறார். உலகத்தில் உள்ள தகப்பனும். அப்போ அதற்காக அவரை ரோபோட்டாக்கி சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல தான் பரலோகத்தில் உள்ள பிதாவையும் நீங்கள் ரோபோட் மாதிரி நினச்சிடாதுங்க. கடவுளை ஒரு ரோபோட் மாதிரி நீங்கள் நினச்சிடாதுங்க. அவர் ரோபோட் கிடையாது. இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் கூட வேதத்தில் நம்ம சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். நம் பரம தகப்பன் ரொம்ப நல்லவர். ஓகே, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்றார்,
ஒருத்தனை அவன் தாய் எப்படி தேற்றுவானோ அப்படி நான் தேற்றுவேன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு வசனம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், அவங்களே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்போ ஆண்டவருடைய பரலோக பிதாவுடைய அன்பு எப்படின்னா, அவர் சொல்றாரு, உங்க தாய் தகப்பன் மறந்தாலும் சரி நான் மறக்க மாட்டேன். எல்லா அன்போடு நான் உன்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். தாயுடைய அன்பு, எந்த தாயாச்சு பிறந்த பிள்ளைய மறப்பாளா? மறக்க மாட்டா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஐ won't forget you. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குற நீங்கள் யாரானாலும் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிசாசு உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவான், அவர் உன்னை மறந்துட்டாரு, நீ தப்பு பண்றல, உன்னை அவர் மறந்துட்டாரு. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கார், நான் உன்னை மறப்பதில்லை. அதனால ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லார காட்டிலும் நம்மளை அதிகமாக நேசிக்கிறான். வேதத்தில் இப்போ நமக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா அவர் நேசிக்கிறாருன்னு சொல்றீங்க, தேவன் என்னையும் நேசிக்கிறாரா? இதுதான் முதல்ல நம்ம தியானிக்க போறோம். தேவன் என்னையும் நேசிக்கிறாரா? நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. என்னையும் அவரால் நேசிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஜனங்கள் கேட்டாங்களாம், ஆண்டவரே நீர் எங்களை எப்படி சிநேகித்தீர் அப்படின்னு கேட்டாங்களாம். இப்படி கேட்ட உடனே ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் சொன்னார். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில இத்தனை பேர் இருக்க முச்சுல நான் உன்னை தானே தேடி ரட்சிக்கிறேன். இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்க முச்சுல உனக்கு தானே இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிச்சிருக்கேன். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு உன்கிட்ட தானே நான் பேசுறேன். உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இத்தனை மக்கள் இருக்கும் போச்சுல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கிறது எவ்வளவு சுருக்கமான ஜனம், கிறிஸ்தவர்கள் எவ்வளவு சுருக்கமான ஜனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், இப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை முஸ்லீமாக இருக்கலாம், நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், இப்போ ரீசெண்டாக நீங்கள் இயேசுவை நீங்கள் அறிஞ்சுக்கிறலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, இத்தனை பேர் இருக்கும் போச்சுல ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும் ஏன் பேசணும்? ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை நேசிக்கிறேன். பலர்கிட்ட இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், பலர் அக்செப்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? காரணம் என்னன்னா, இயேசு உங்கள் இருதயத்தை திறந்தார். நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த வசனத்தில் அதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். பரலோக பிதா உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் தான் நினைக்கிறீங்க நான் உங்களை நேசிக்கலன்னு, ஆனால் உண்மையிலேயே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். சந்தேகம் தீர்ந்துருச்சா? இன்னும் கூட வேதத்தில் நம்ம நிறைய யோசிக்கிறோம், நான் எத்தனையோ பாவம் பண்ணிட்டேனே, நான் சரியில்லையே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனே, நான் சிலர் யோசிக்கலாம், நான் விபச்சாரம் பண்ணியிருக்கிறேனே, நான் குடிச்சிருக்கேனே, நான் பாவத்தில் ரொம்ப அசிங்கமாக இருந்திருக்கேனே, நான் யாரையும் இது வரைக்கும் மதிச்சது இல்லையே, நான் ரொம்ப கொடூரமானவன், வீட்டில் அப்பா அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவனே. இப்படி உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். ஆனால் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் நாம் பாவியாக இருக்கையில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவியா இருக்கும் பட்சத்தில் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால பிதா தன்னுடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்குது. நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுனால நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு அவர் எழுதப்படலை. பாவியா இருக்கும் பட்சத்தில் அன்பு கூர்ந்ததுனால அவருடைய அன்பு இவ்வளோ பெரியது என்று விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை குறித்து வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அகப்பே அப்படின்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எந்த அன்பும் இந்த அன்புக்கு நிகராகாது. நீங்க இவ்வளவு நாள் கொடூர பாவியா இருக்கலாம், இயேசுவை நீங்க வெறுத்து இருக்கலாம், இயேசுவை பார்த்து மரியாதை இல்லாம தரக்குறைவா நீங்க பேசி இருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் உனக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டேன், உனக்காக தான் நான் ரத்தம் சிந்தப்பட்டேன், உனக்காக தான் நான் பாடுபட்டேன். நான் என்ன நம்ம சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா? ஆனா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை சன்,
ஐ லவ் யூ மை சன். இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு. இதுதான் இயேசுவுடைய இருதயம். இதுதான் இயேசுவுடைய இருதயம். நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்மள நேசிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பரலோக பிதா நம்மள நேசிக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம்னா, ஒருத்தர் நம்மள நேசிச்சு நல்ல ஒரு புக் வாங்கி குடுக்கலாம். ஒருவேளை நல்ல வண்டி, பெத்த தகப்பன் ஒரு வண்டி வாங்கி குடுப்பாரு நேசிக்கிறதுனால. நேசிக்கிறதுனால நமக்கு தேவையானவைகள் எல்லாத்தையும் அவங்க வாங்கி குடுக்கலாம். ஆனா, நேசிக்கிறதுனால பரலோக பிதா தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ, வேதத்துல நீதிமொழிகள்ல எழுதப்பட்டிருக்கு, செல்ல பிள்ளையா அவருடைய மடியில இருந்தாராம் இயேசு கிறிஸ்து. அவரை இந்த பூமிக்கு அனுப்புனாரு. எதற்கு? சந்தோஷமாய் வாழ் என்றா? அல்ல, சிலுவையில் அடிக்கப்படும்படியா. காரணம் என்ன தெரியுமா? என் ஜனங்கள் பாவத்தினால அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அவங்க திராணி இல்லை. இயேசுவே நீங்க தான் போகணும். என் குமாரனே நீர் இறங்கும். நீர் போனா இந்த பாவத்தை ஜெயிக்க உம்மால முடியும். நீர் போம் அப்படின்னு சொல்லி பிதாவானவர் இந்த பூமிக்கு இயேசுவை அனுப்பினார். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்போ சொல்றாரு, உனக்காக என் பிள்ளையே கொடுத்தேன், நான் உன்னை நேசிக்கலன்னு நினைக்கியா? இயேசுவை பத்தி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டாராம். அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு கொடூரம் உள்ளவனாவும் இரு, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எவ்வளவு கொடூரம் உள்ளவனா கூட இருந்துக்க, பட் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அவர் தன்னுடைய ஒரே குமாரனை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த அன்புக்கு எந்த அன்பு ஈடாகும்? வேதத்துல ஒரு உவமையா இயேசு ஒரு ரெண்டு காரியத்தை சொல்லியிருப்பாரு. ஒன்று என்னன்னா, ஒரு குமாரன், ஒரு மனிதனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். ஒருத்தன் மூத்த குமாரன், ஒருத்தன் இளைய குமாரன். இளைய குமாரன் என்ன சொல்றான்னா, சொத்தை பாதியா பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே தகப்பனும் சொத்துல பாதி மூத்த குமாரனுக்கும் பாதி இளைய குமாரனுக்கும் கொடுத்து அனுப்பிவிட்டார். இப்ப மூத்த குமாரன் தன் சொத்துக்கு தன் தகப்பனையே அதிகாரியாக வைத்து அவன் இருந்துட்டான். ஆனா இளைய குமாரனோ தன் பங்கை பெற்று தூர தேசத்துக்கு போனான். தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போனான். துன்மார்க்கமா வாழ்ந்தான். வேசித்தனம் பண்ணினான்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் வேசியின் இடத்துல போனான். தன் துட்டு எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சான். அவன் பாவத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் அழிச்சான். அழிச்சு முடிச்சுட்டு இப்போ பார்க்குறான், அவன் இருக்கிற தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் பெரிய பஞ்சம். இப்போ அவனுக்கு சாப்பாடணும்னு ஆசை இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பன்றிகள் திங்கும் தவிடுனால் தான் வயிறை நிரப்ப ஆசைப்பட்டானா. பன்றி சாப்பிட்ற தவிடு கிடைக்குமான்னு யோசிச்சானா. அது கூட அவனுக்கு கிடைக்கலையா. அவன் இப்போ ஏக்கத்தோட பார்க்குறான், ஒன்றுமே கிடைக்கல. அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான், என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்களே, எனக்கு எதுவும் இல்லையே. அவன் கலங்குறான், கண் கலங்குறாங்க, யோசிக்கிறான், நான் இப்போ என் தகப்பன்கிட்ட போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படின்னு போய் சொல்ல போறேன்னு போனான். தகப்பன் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. தூரத்துல இளையகுமாரன் நிற்கிறான். இத்தனை வருஷம் வெளியே போய் தான் இவ்வளவு வருஷம் கடினமாக சேர்த்து வைத்த சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான்னு சொல்லி அந்த தகப்பன் அவன் மேல கோபப்படலை. பட் மாறாக கட்டி அணைத்தான், முத்தமிட்டான், முத்தம் கொடுத்தான். அதோட நிப்பாட்டல, அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தான், புதிய பாதரட்சியை கொடுத்தான், புதிய மோதிரத்தை கொடுத்தான். இதுதான் தகப்பனின் அன்பு. இயேசு சொல்றாரு, நீ பாவம் செஞ்சிருக்கலாம், நான் தனியறையில எதோ பார்க்குறேன்னு நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதனாலும் பாரு, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அதை விடு. ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி தான் நான் விரும்புறேன். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. வேசியிட்டு அழித்து போட்டவனே அவர் நேசித்தாரானால் உங்களை அவர் நேசிக்காமல் இருப்பாரோ? ஆண்டவர் சொல்றார், ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ மை சன். யோசிச்சு பாருங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா பரலோகத்துல தூதர்கள் இருக்கிறாங்க. 3 டைப் ஆஃப் தூதர்கள் இருக்காங்க. மிகாவேல், கேப்ரியல், லூசிஃபர். இந்த லூசிஃபர் ஆராதனை செய்கிற தூதன்னா அவன் மாத்திரம் கிடையாது, அவன் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் உண்டு, லூசிஃபர் சார்ந்த ஒரு கூட்டம். இப்போ இந்த லூசிஃபருக்கு ஒரு எண்ணம் வருது, நான் பரலோகத்தில்
எல்லாருமே இந்த பரலோக பிதா, இந்த தேவனை பார்த்து எல்லாரும் துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க என்ன துதிக்க கூடாதுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. இருதயத்துல ஒரு சின்ன பெருமை வருது. இவனுக்குள்ள பாவம் நுழைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? பரலோகத்தை விட்டே லூசிஃபரை தள்ளிட்டாரு. அவன் தான் இந்த உலகத்துல பிசாசா அலைகிறான். யார் அந்த சாத்தான்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து சாத்தானை உருவாக்கல. நல்ல தேவதூதன், தேவனை துதிக்கும்படியா நல்லா பாடும்படியா தாளந்த கொடுத்த தேவதூதன். அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய இருதயத்தை பெருமையினால அவன் செஞ்சதுனால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவனை பூமியில கீழே தள்ளிட்டார், பாதாளத்துல தள்ளிட்டார். அவன் எல்லா இடத்துலயும் சுத்தி, பூமியிலும் முழுசும் சுத்தி கொண்டு இருக்கிறான். இவன் தான் பிசாசு. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்படி தன்னுடைய இருதயத்தை பெருமைப்படுத்தின தேவதூதனுக்காக பரலோக பிதா தன்னுடைய ஒரே குமாரனை கொடுக்கல. ஆனா நம்மளும் அதே மாதிரி தான். அவர் சொன்னாரு, அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார் ஆதாம் ஏவாள்கிட்ட. சாப்பிட்டாங்க. உலகத்துக்குள்ள பாவம் நுழைஞ்சது. அப்புறம் ஒரு 10 கற்பனை கொடுத்தாரு. விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, ஒவ்வொரு கற்பனைகளாக கொடுத்தாரு. என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எல்லா கற்பனையும் கொடுத்தாரு. நம்ம கீழ்ப்படியல. இப்போ சொல்றாரு, நீ கீழ்ப்படியல தெரியும், ஆனாலும் சரி உனக்காக என் பிள்ளையை கொடுக்குறேன். நீ செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனை நரகத்துக்கு போகணும். ஆனால் நீ நரகத்துக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு பதிலாக நான் என் பிள்ளையை சிலுவைக்கு அடிக்க கொடுக்குறேன். உன் தண்டனையை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். நீ விடுதலையாயிரு, நீ விடுதலையாரு. இனி பாவம் செய்யாத, உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி இயேசு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரு. பரலோக பிதா ஒரே பிள்ளையை கொடுத்து இவ்வளவாக நம்மளை அன்பு கூர்ந்திருக்காரு. இயேசு சொல்றார், நான் உன்னையும் நேசிக்கிறேன், நான் உன்னையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நமக்கு இன்னொரு கொஸ்டின் வரும். இது பார்ட் 2. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன காரியம்னா, 2வது பகுதி. இதுல ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா நமக்கு? தேவனுக்கு நான் முக்கியமா? நம்ம எல்லாம் யோசிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள பிதா யாருன்னு நமக்கு தெரியாம இருந்தது. அவர் ரோபோட் அல்ல, அவருக்குள்ளேயும் ஒரு நபர், அவர் ஒரு நபர் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். 2வது, தேவன் நம்மையும் நேசிக்கிறார். இவ்வளவு கொடூரமுள்ளவர்களாக இருந்தோம், இவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், நான் கெட்ட வார்த்தை பேசணும், அசுத்தமானதை பார்த்தோம், இழிவானபடி நடந்தோம், ஆண்டவர் சொல்றாரு, இப்படி இருந்தும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு முக்கியமானவன், நீ எனக்கு முக்கியமானவன். நம்ம நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? என்ன வந்து மனுஷங்க எல்லாரும் தள்ளுறாங்க, என்ன எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க. பலர் யோசிக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் கூட உங்களை அற்பமா நினைப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முக்கியம். உங்க ஒவ்வொருத்தையும் சொல்றாரு, நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இல்லை பொதுவாக நம்ம எல்லா காரியத்தையும் கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமே. நம்ம வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா அதில் வந்து ஒவ்வொரு வீரர்களையும் ஏலம் எடுப்பாங்க. சில வீரர்கள் 30 லட்சத்திற்கு போவாங்க, சில வீரர்கள் கோடிகளுக்கு போவார்கள். ஒரு சில வீரர்கள் 14 கோடி, 16 கோடி, 19 கோடிக்கெல்லாம் ஏலம் எடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஐபிஎல்க்கு முன்னாடியும் ஒவ்வொரு டீமும் ஏலம் எடுக்கும் போச்சுல இப்படிலாம் ஏலம் எடுக்கிறாங்க, நமக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக ஒரு பிளேயர் இருக்காங்க, இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க லட்சத்தில் போவாங்க, 30 லட்சம் அப்படி போவாங்க. ஆனால் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்க பிளேயர்ஸ்லாம் பாருங்க, 14 கோடி, 16 கோடி, 20 கோடின்னு போவாங்க. இது எதை குறிக்குதுன்னா அவங்களுடைய முக்கியத்துவத்தை குறிக்குது. இவங்க இந்த ஐபிஎல்ல இவ்வளவு முக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னு குறிக்குது. ஆனா நீங்க தேவனுக்கு முக்கியமாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்க, மொபைல் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு நீங்க ஒரு மொபைலை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க கண்ட இடத்துலையும் போட்டு போயிருவீங்க. பட்டன் ஃபோன்னா மதிக்க மாட்டீங்க. பட் இதே இது நீங்க ஒரு 30,000க்கோ ஒரு 1 லட்சத்திற்கோ 2 லட்சத்திற்கோ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்க பத்திரமான இடத்துல வைப்பீங்க, அதை முக்கியமா பாதுகாத்துக் கொள்வீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல பார்க்கிறோம், இயேசு உங்களை மீட்டு கொள்ளும்படி அவருடைய ரத்தத்தை எல்லாம் கொடுத்தாராம். 6 லிட்டர் ரத்தத்தை கொடுத்தாராம்.
இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் வேஸ்ட், நான் பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் பயன் இல்லைன்னு. இயேசு சொல்றாரு, உனக்காக நான் 6 லிட்டர் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இயேசு உன்னை நேசித்து சொல்றாரு, தம்பி, பிரதர், சிஸ்டர், உங்களை நேசித்து சொல்றாரு, உனக்காக நான் 6 லிட்டர் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இயேசு சொல்றாரு, ஏக்கத்தோட சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இயேசுவோட பார்வையில நீங்க விலையேற பெற்றவர்கள். அதனாலதான் உங்களுக்காக 6 லிட்டர் ரத்தம் சிந்திருக்கிறார். சிலுவையில் அடித்தாங்க, நம்முடைய பாவத்துக்காக ஒரு ரத்தம் சிந்தினார். 6 லிட்டர் ரத்தம் சிந்தினார். சிந்திட்டு அவர் அப்படியே விடல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை தொடுறவன் என் கண்ணில் உள்ள கருவிலிய தொடுறாங்கிறாரு. அவ்வளவு உங்களை நேசிக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறாரு, முக்கியம் இல்லாமையாடா உனக்கு நான் 6 லிட்டர் ரத்தம் சிந்தினேன்? முக்கியம் இல்லாமையாடா கண்ணுக்குள்ள கண்ணின் விழிய போல உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன்? எத்தனை ஆக்சிடென்ட்ல நீங்க சாக வேண்டியது, அந்த ஆக்சிடென்ட்ல நீங்க ரத்தம் சிந்திச்சு நீங்க அன்னைக்கு சாக வேண்டியது. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு உங்களை உயிரோட வைத்தாரே. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்தி இருக்கிறாருன்னு. ஒரு விஷயம் நீங்க நினைத்து பார்த்தனா நீங்க அவருடைய அன்பை புரிந்து கொள்ளலாம். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளலாம். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், லேகியோன் என்று பேய் பிடித்த ஒரு மனுஷன், அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. லேகியோன் என்றால் 6000 பிசாசு பிடித்த மனிதனாம். 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள 6000 ஆவி இருக்குது, பிசாசு இருக்குது. அது எல்லாம் உள்ள நுழைந்து அவனுக்குள்ள இருக்குது. நிறைய மனுஷங்க அவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அவனை பிடித்து எப்படியாவது கெட்டி வைத்திடலாம், இவனையே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்க கெட்டி வைக்க ட்ரை பண்றாங்க. அவனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா ஒருத்தனாலே முடியல. வேதத்துல பார்க்கிறோம், அவன் கல்லறைகள்ல போயிருந்தானா. கல்லறைகள்ல இருந்து ராத்திரி நேரம்லாம் கூக்குரல் இடுவானா, ஓன்னு அலறுவானா. அவனை குறித்து அநேகர் பரிதாபப்பட்ட நிலைமையில பார்த்தாங்க. அவன் கற்களினால் தன்னை கீறி கொள்வானா, ரத்தம் வடியும் கையெல்லாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த பேய் பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம் புத்தி தெளியும். அவங்க புத்தி தெளிவா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க கதறுவாங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கைன்னு கதறுவாங்கல்ல. இங்க இருக்கிற சிலர் அப்படித்தான் இருக்கிறீங்க. உங்க குடும்ப பிரச்சனையை பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம யோசிக்கிறோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை. இதே மாதிரிதான் அவன் யோசிச்சிருப்பான், எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை. லேகியோன், அவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. அவன் ஏக்கத்தோட நிற்கிறான். அவன் அந்த கல்லை வச்சு தன்னை கீறிட்டு இருக்கிறான். யாராவது உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பயம், இவன் தன்னையே இப்படி கீறானே, என்ன பண்ணுவான் அப்படின்னு. ஆனா இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா? இயேசு வந்தாரு, கடற்கரை பக்கத்துல வந்தாரு. வந்து நின்று அவனை பார்க்குறாரு. அவங்க மேல ஒரு மனது இருக்கும், என் பிள்ளை இவ்வளோ கட்டில் இருக்கிறானே. அவருக்கு தெரியும், இவனை விடுதலையாக்குனா ஊர் மக்கள்லாம் இவரை வித்தியாசமா நினைப்பாங்க. ஏன்னா பேயை ஓட்டுறாரு. அது போக அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது, அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த இடத்துல இயேசு வந்து காலை மிதிச்ச உடனே அந்த பிசாசுகள்லாம் இயேசுவை பார்த்து அலற ஆரம்பிச்சிருச்சு. இயேசுட்ட வந்து சொல்லிச்சு, காலம் வருகிறதற்கு முன்னவே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ அப்படின்னு கேட்குது. ஏன்னா பிசாசுக்கு நரகம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பூமி முடிகிற நேரத்தில் அவனுக்கு நரகத்தில் அவன் போடப்படுவான். அப்போ அவ்வளவு நேரம் காலம் இருக்குது. அவன் கேட்குறான், பிசாசு கேட்குறான், அந்த காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன வேதனைப்படுத்த வர்றீங்களா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. அவனை பிசாசு அவர்கிட்ட ரெக்யூஸ்ட் பண்றான், நான் போறேன், ஆனா இந்த இடத்துல, இந்த கடல் பக்கத்துல நிறைய பன்றிகள் வந்து மேய்ந்து கொண்டு இருக்குது. அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போக எனக்கு அனுமதி கொடுங்க. கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் அந்த இடத்துல மேய்ந்து கொண்டு இருந்தது. இந்த 2000 பன்றிகளுக்குள்ள என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்லுது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை விடுதலை ஆகணும், நீ 2000 பன்றிக்குள்ள போக உனக்கு அனுமதி கொடுக்குறேங்கிறாரு. அந்த 2000 பன்றிக்குள்ள போகுது பிசாசு. அந்த 2000 பன்றிகளும் உயரமான மலையில இருந்து கடலுக்குள்ள குதிச்சு செத்துருது. இப்போ வந்து இயேசுக்கு தெரியாதா பன்றிகள்லாம் செத்துருமே, 2000 பன்றி சாகுது, இவன் ஒருத்தன் தானே, இவன் ஒருத்தனுக்காக 2000 பன்றிகள் சாகுது. ஆண்டவர் சொல்றாரு,
இயேசு அந்த இடத்துல நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு தெரியுமா? நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன். மிருகங்களையும் நான் தான் படைச்சேன். மனுஷனையும் நான் தான் படைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். எனக்கு ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? 2000 பன்றியை காட்டிலும் ஒரு மனுஷன் மேலானவன். ஒரு மனுஷனை நான் விசேஷித்தவனா படைச்சேன். அவனை ஏன் சாயல்ல படைச்சேன். அதனால 2000 பண்ணி சாகிறத குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு மனுஷன் சாகக்கூடாது. இயேசுவுக்கு தெரியும், இந்த மனுஷனை நான் விடுதலை ஆக்கும் முச்சுல இத்தனை பன்றிகள் சாக வேண்டியதா இருக்கும். செத்தாலும் சரி, அத்தனை பன்றிகள் செத்தாலும் சரி, இவங்க இந்த பன்றி செத்ததுனால சிலர் வருவாங்க, என் மேல கோபப்படுவாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். இயேசு சொல்றாரு, நான் எத்தனை பேர் கேவலமா என்ன பேசினாலும் சரி, என் மேல கோபப்பட்டாலும் சரி, இந்த கல்லுகளால தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறவன் விடுதலையானா போதும். அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் ஏங்கிக்கிட்டு இருக்க கூடாது, அவன் நைட்டு முழுசு கூக்கரலிட்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் கண்ணீரோடு நிற்கிறார். கண்ணீரோடு நின்று அவனை விடுதலையாக்குறார். அன்னைக்கு லேகியோனுக்கு கர்த்தர் ஒரு நல்ல விடுதலையை கொடுத்தார். அந்த மனுஷனுக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவன் நல்ல வஸ்திரத்தை தரிச்சு இயேசுடைய பாதப்படியில நின்றான்னு எழுதப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன புரியுறீங்க? இயேசு சொல்றார், உனக்கு பேயே பிடிச்சிருந்தாலும் சரி எனக்கு நீ தேவை. உனக்கு பேயே பிடிச்சிருந்தாலும் சரி எனக்கு நீ தேவை, நீ தேவை, நீ தேவை. ஆண்டவர் சொல்றார். இதே மாதிரி இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். வேதத்துல சமாரிய ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீ, அவள் ஏற்கனவே 5 பேரோடு இருந்தவள், இப்பொழுது 6வது ஒருவனோடு திருமணம் செய்யாமல் அவனோடு இருக்கிறாள். இப்ப இவ மத்தியான நேரத்துல, உச்சி வெயில் நேரத்துல அவ என்ன பண்றான்னா கிணற்று அருகே தண்ணி பிடிக்க வரா. இயேசு பார்க்கிறாரு. இயேசு இந்த ஸ்திரீயோட நான் பேசணும், இவள் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பேசுறாரு. அவ கேட்கிறாரு, தாகத்துக்கு தானு கேட்கிறாரு. அந்த ஸ்திரீ சொல்றா, நீர் யூதன், நான் சமாரியா, நீ எப்படி என்கிட்ட கேட்க முடியும்? நீர் எப்படி என்கிட்ட கேட்கலாம்? நான் ஜாதி. இந்த இடத்துல பார்த்தா அவங்க சொல்றாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ ஜாதி பார்க்கல, அதெல்லாம் ரெண்டாவது, எனக்கு நீ தேவை, முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். ஓ ஆமா. உடனே அவர் சொல்றாரு, உன்கிட்ட தண்ணி கேட்டவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தனா நீ அவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, அவர் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பாருன்னு ஒவ்வொன்றையும் சொல்றாரு. ஆனா அதே மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த உச்சின் வெயில்ல ஏன் அவள் தண்ணி பிடிக்க வரான்னா ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அவள் பலரோடு இருந்ததுனால யாரும் அவளை மதிக்க மாட்டாங்க, சுற்றி உள்ளவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க, 2 பேர் கேலி பண்ணுவாங்க. அதனால அவள் என்ன பண்றான்னா, அந்த நடு வெயில் நேரத்தில் யாருமே எந்த ஸ்திரீகளும் தண்ணிக்குள்ள வராத நேரத்தில் அவள் தண்ணிக்குள்ள வரா. அந்த நேரத்தில் இயேசு அவளோடு பேசுகிறார். இயேசு சொல்றாரு, அவர்கிட்ட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நீ உன் புருஷனை கூப்பிட்டு வான்னு சொல்றாரு. அவ சொல்ற, எனக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிறா. உடனே அவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ நீ ஒருத்தர் கூட இருக்க, அவ உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. அவ உடனே சொல்றா, ஓ நீர் மெய்யாகவே தீர்க்க தரிசின்னு அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அடுத்தது அவ சொல்றாரு, அவ ஒரு காரியம் சொல்லுவா, நீங்க ஆலயத்தில் தொழுது கொள்றீங்க, நாங்கள் மலையில தான் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முச்சல அந்த இடத்துல இயேசு ஒரு காரியத்தை அழகா சொல்லுவாரு. இந்த பூமியில எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளும் ஒரு காலம் வருது. பிதாவை நம்ம நினைக்கிற மாதிரி சர்ச்சில் போய் மாத்திரம் தான் இல்லை, எல்லா இடத்துலையும் தொழுது கொள்கிற ஒரு நாள் வருது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஓ ஆமாம், இதை பற்றி நமக்கு இன்னும் நிறைய தெரியணும்னா கிறிஸ்து வருவார், மேசையா வருவார், அவர் தான் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுப்பாருன்னு சொல்ல முச்சல இயேசு அந்த ஸ்திரீட்ட சொன்னார், நான் தான் அவர், நான் தான் அந்த மேசையா, நான் தான் அந்த கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு சொல்கிறார், அந்த மனுஷன் நான் தான், அந்த மேசையா நான் தான், அந்த கிறிஸ்து நான் தான். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த உச்சி வெயில்ல சீஷர்கள் எல்லாரும் இயேசுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் பார்க்குறாரு, இவ்வளவு வெயில் அடித்தாலும் சரி, நான் டெய்லி ஊழியம், இயேசுக்கு நிறைய ஊழியம் இருக்கும், நிறைய இளைப்பாறுகலாம். அவர் நினச்சா அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் அவர் ரெஸ்ட்டை விரும்பலை. ஊர் உன்னை கேவலமாக பேசியிருக்கலாம், சமாரிய ஸ்திரீயே, உன்னை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க, நீ யாருக்கிடவே பலர்கிட்ட அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனவள், 5 பேரோடு இருந்த, 5 பேரும் உனக்கு செட் ஆகலை, 6வது ஒருத்தி கூட இருக்க, அர்த்தம் கூட இருக்க, அதுவும் உனக்கு அவ கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிற, ஆனால் அவளையும் உன்னை புருஷன்னு கூட சொல்றதுக்கு உனக்கு மனசு வரல.
ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு மோசமானவனால இரு, எத்தனை பேர் கூடனாலும் நீ இருந்திருக்கலாம், ஆனா ஐ லவ் யூ, எனக்கு உன்னை பிடிக்கும், நீ எனக்கு தேவை. ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முக்கியமானவன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. நீங்க எவ்வளவு மோசமா இருந்தீங்கன்னாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முக்கியம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அநேக அடைக்கலாங் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை நிறைய குருவிகள் இருந்தாலும் சரி, குருவியை காட்டிலும் நீ விசேஷித்தவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், நீ எனக்கு தேவை. சமாரிய ஸ்திரியை நீ பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம், ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. நீ எவ்வளவு தப்புனாலும் பண்ணியிருக்கலாம் சமாரிய ஸ்திரியே, நான் உன்னையும் நேசிக்கிறேன், உன்னையும் முக்கியமாக கருதுறேன். நீ இன்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்பு, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டேன், அதனால என் ரத்தத்தை 6 லிட்டர் ரத்தத்தை உனக்கும் சிந்தி இருக்கிறேன். ஏதோ நல்லா யோக்கியமாக நடக்கிறவனுக்கு 6 லிட்டர் ரத்தத்தையும், இன்னொருத்தனுக்கு சும்மா ஒரு 1/2 லிட்டர் ரத்தத்தையும் அவர் சிந்தலை. எல்லாருக்காகவும் 6 லிட்டர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்களுக்காக சிந்திருக்கிறார், எனக்காக சிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லாரும் எனக்கு முக்கியம், நீ எனக்கு தேவைன்னு. அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலையும் நிறைய பேர் நினைக்கலாம், என்ன நேசிக்கலையோ, நான் சரியா ஜெபிக்கலையே, நான் சரியா வேதம் தியானிக்கலையே, வேதம் வாசிக்கலையே, ஏசு என்ன வெறுத்துட்டாரோ, என்ன மறந்துட்டாரோன்னு சிலர் யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாரோடையும் பேசுங்க. நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். பிசாசு சொல்றான், இயேசு உன்னை வெறுத்துட்டாரு, இயேசு உன்னை மறந்துட்டாருன்னு சொல்றான். ஆனால் நீங்க சொல்றீங்க, நான் உன்னை மறப்பதில்லை. 2000 பன்றிகளை காட்டிலும் நீ விசேஷித்தவன், அநேக அடைக்கலம் குருவிகளை பார்க்கலும் விசேஷித்தவன். இளைய குமாரனே, உனக்கு கொடுத்த நிறைய பொருட்களையும் உன்னுடைய ஆஸ்தியையும் நீ அழித்து இருக்கலாம், வேசியின் இடத்தில் போயிருக்கலாம். ஆனாலும் நான் உன்கிட்ட சொல்றேன், நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம். நீ வச்சிருந்த பொருள் எல்லாமே போயிருக்கலாம், இன்னொன்று நான் உனக்கு கொடுத்த பொருளை நீ அழிச்சிருக்கலாம், அது எனக்கு மேட்டர் இல்லை, எனக்கு நீ முக்கியம். இயேசு சொல்றாரு, நீ நிறைய பாவத்தில் இருக்கலாம், ஆண்டவர் சொல்ற, நீ எனக்கு முக்கியம், உன்னை மீட்டு எடுக்க நான் ரெடி, பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க நான் ரெடி. நீ என்கிட்ட மட்டும் வந்துரு, நீ என்ன நம்பு, நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன், நான் தான் உண்மையான தெய்வம்னு இயேசு உங்களோட பேசுகிறான். அன்புள்ள இயேசுவே, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுங்க, கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஒருத்தரையும் கைவிட்டுறாதுங்க. நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, பிரைஸ் காட்.